ஹாய் எவ்ரிவன், குட்வின் ஹியர். இன்னைக்கு ஃபோக்கஸை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். பிஃபோர் தட் எத்தனை பேருக்கு வந்து ட்ராவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ட்ரெக்கிங், மவுண்டன் கிளைம்பிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ட்ராவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷனால் மலை ஏறவும் முடியும், இறங்கவும் முடியும். பட் கூட வந்து ஒரு ஹைக்கிங் ஸ்டிக் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஏறிடுவான், ஈஸியாக இறங்கிட முடியும். பட் அந்த ஹைக்கிங் ஸ்டிக் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும், லெக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் அவனால் ஈஸியாக ஏறி இறங்க முடியும், சேஃபாக இறங்க முடியும். ரைட், நிறைய பேர் வந்து ட்ரீமை கண்டுபிடிச்சிருவாங்க, கோல் செட் பண்ணிடுவாங்க, ஃபோக்கஸ் மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னோ எங்கே போகிறேன்னு தெரிஞ்சு போயிடும். ஆனால் சுற்றி இருக்கிறத கவனிச்சுட்டு அவங்க விஷயத்த மறந்துடுவாங்க. யூனோ வாட் ஐ மீன்? மகாபாரதத்தில் வந்து திரௌணர் அர்ஜுனருக்கு வில் வித்தை சொல்லி கொடுத்தாரு இல்லையா? ஃபஸ்ட்டு ட்ரைலே அவரோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார், அந்த கிளியோட கண்ணு. சுற்றி இருக்கிற எந்த விஷயமே அவர் கண்ணுக்கு தெரில, அந்த கிளி கண்ணை தவிர. பவர் ஆஃப் ஃபோக்கஸ். ஏன்னோ ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தா தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். பட் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் புரியல, நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாலே உன்னை தேடி சைக்கிள் வந்துடும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ரிசல்ட்டை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. எனக்கு ரிசல்ட் வந்தால் தான் நான் வேலை பார்ப்பேன். நீ வேலை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் உன்னை தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பவர் ஆஃப் ஃபோக்கஸ், பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி. யூனோ வாட் ஐ மீன்? ஸோ இதை நம்ம டெய்லி பேசிஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபோக்கஸ் மிஸ் பண்ணாமல் உங்களோட கெரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றலாம். யூனோ, ஃபோக்கஸ், ஃபோக்கஸ், ஃபோக்கஸ். ஆல் தி பெஸ்ட்.